தொடர்ந்து திரு பாக்கி, இப்போ திமுக தரப்பிலும் சரி பாஜக தரப்பிலும் சரி அவங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்தினாங்க. ஆனா மற்ற தேர்தல்களோட ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னா டிஜிட்டல் தளங்கள். இது டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம், அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். அது எப்படி அமைந்திருக்கிறது? டிஜிட்டல் தளங்கள்னு நீங்கள் சொல்லும்போது வாக்காளர் மத்தியில் ஒப்பீனியன் கிரியேட்டராக இருந்தாங்க. அந்த ஆங்கிளில் பார்த்துக்கலாமா? அப்படி பார்த்தா கடந்த காலங்களில் யதார்த்தமான ஒரு சின்ன பழைய சமூகத்தை நினைவுகள்லாம், அதாவது வாக்கு எண்ணிக்கை தானே இன்றைக்கி நடக்குது. அதை ஒட்டி அந்த காலத்தில் இந்த டிஜிட்டல்னுக்கு இதுவே இல்லை. அப்போல்லாம் இன்றைய தினம் அடுத்த என்ன நிகழ்கிறதோ அடுத்த நொடி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிருது. அந்த மாதிரி இல்லை. அப்போல்லாம் தேர்தல் வாக்கெண்ணிக்கை முதல்ல வாக்குச்சீட்டு, எந்திரம் கிடையாது, மின்னணு எந்திரம் கிடையாது, வாக்குச்சீட்டுகள் தான் இருந்தது. அப்போது நிருபர்களும் பத்திரிகைகள் அச்சு ஊடகங்கள் தான், தொலைக்காட்சியெல்லாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் உண்டு, ஆல் இண்டியா ரேடியோ உண்டு. ஆனால் இது எல்லாமே வித்தின் லிமிட்டேஷன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு தகவலை நான் சொல்லிடணும், அடுத்த ஜென்ரேஷன் வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் கருத்து கணிப்பு கேட்டிருக்கோம். கருத்து கணிப்புங்கிற பேனர் கிடையாதே தவிர அந்தந்த களத்துக்கு போய் என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன பிரச்சனைகள், சாதக பாதங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும். ஒரு ரெண்டு காலம் சின்ன சின்ன அளவில் இருக்கும். ஆனால் நாங்கள் பெரும்பாலும் கணித்ததெல்லாம் பளிச்சிருக்கு. அப்போ கருத்து கணிப்பு, வாக்கு கணிப்பு, இந்த டிஜிட்டல் எக்ஸிட் போலில் பற்றியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எந்த விதமான இதுவும் இருக்காது. யதார்த்தமாக போவோம். இந்த ஊரில் பஸ்ஸே கிடையாதுங்க, எங்களுக்கு குடிநீர் பிரச்சனைங்க, எங்களுக்கு போர்வெல் இல்லை, விவசாய கிணத்துக்கு இல்லை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள். அப்போது இந்த கம்யூனல் போலரைசேஷன்லாம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்க மாட்டோம், இல்லவே இல்லை ஆல்மோஸ்ட். அடுத்தது அடிப்படை தேவைகள், ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், வேட்பாளர்கள், ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக இருக்கும். இந்த தொகுதி எம்எல்ஏங்க அடிக்கடி வருவாருங்க, அது பேசுவாங்க. இதெல்லாத்தையும் பதிவு பண்ணோம். பெரும்பாலும் நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் 84 நாங்கள் கணித்த இந்த கணிப்புகள் பதிவு பண்ண எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. அது பளிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னார் ஆட்சிக்கு வருவாங்க, என்ன இதுன்ட்டு சொன்னதெல்லாம் பளிச்சிருக்கு. 80களிலும் சரி 84லையும் சரி. அது ஒரு பக்கம். வாக்கு எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்களா, இந்த மாதிரியான டிஜிட்டல் யுகம் கிடையாது. கியூஆர் கோடு கொண்டு போகணுங்கிறது கிடையாது. நிருபர்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கை இருக்கிறதில்ல. அந்தந்த மாவட்ட தலைவர் ஆட்சியில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல்கள் அந்தந்த ரீசனில் அவங்க ஹாட்லைனில் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உடனுக்குடன் வந்துடும். அங்கே உள்ள அலுவலர்கள், நாங்கள் பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு பெரிய இன்னும் அந்த ப்ரெஸ் ரூம் இருக்குது. ப்ரெஸ் ரூமில் நாங்கள்லாம் அமர்ந்திருக்கும்போது லவுட் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, என்ன தொகுதி இவ்வளோ வாக்காளர், இத்தனை வாக்குகள் பதிவாச்சு, இத்தனை வாக்குகள் சுயாச்சு, இவர் இன்னாருக்கு இவ்வளோ அப்படின்ற விவரம் வரும். நாங்கள் உடனுக்குடன் தாளில் குறிச்சிக்கிட்டு சில பத்திரிகைகளுக்கு ஹாட்லைன் உண்டு. அவங்க இந்த மாலை பத்திரிகைகள் பெரும்பாலும் அங்கேருந்தே ஹாட்லைன் தான் அவங்க தங்களுடைய அலுவலகத்துக்கு சொல்லிவிடுவாங்க. மாலை 3 மணிக்குள்ளே 12 மணிக்கெல்லாம் சிறப்பு இதழ்கள்லாம் வரும், சிறப்பு வெளியீடெல்லாம் வரும். அதுக்கு பிறகு எங்களை மாதிரி நான் காலை 4 வேலை பண்ணதுனால நாங்கள் நிதானமாக தான் கொடுப்போம். எங்களுக்கு உடனே அலுவலகத்துக்கு அழைச்சி அங்கே உள்ள நிருபருக்கு என்ன தொகுதின்னு சொல்லுவோம், அவங்க பதிவு பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் இருந்தது. அதில் ரொம்ப ஃபைனல் லிஸ்ட்டும் வரும், வித்தியாசங்கள். அதில் கூட துல்லியம் இருக்கும். மாறும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு முதல் நாள் இத்தனை % சொல்லுவாங்க, அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் ஒன்று சொல்லுவாங்க. அது பர்ஃபெக்ட் எண்ணிக்கை வரத்துக்காக. அது மாதிரி அப்போ அந்த காலத்தில் உண்டு கடைசி எண்ணிக்கைன்னு. ஆனால் பெரும்பாலும் அதில் துல்லியம் தவறி போனதில்லை. ஏன்னா கவனம் அதிகமாக இருக்கும். வி நெவர் டிபெண்ட் ஆன் இந்த மாதிரி டிஜிட்டல். இன்றைக்கு 3+7னா மூளை செலவு பண்ணுறதில்ல, 3+7னா கால்குலேட்டர் போடுறோம். இந்த எண்ணிக்கை நம்ம பதிவு பண்ணுற எண்ணில் தவறு நேர்ந்தால் அந்த டிஜிட்டல் தவறு சொல்லும். நாம் அந்த காலத்தில் மேனுவல் தான், ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணோம். 2+2 4 தானா, மறுபடியும் 2+2ன்னு அந்த மாதிரி பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி, அப்புறம் அப்பீல் போகிறது, நாங்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் போனோம் அப்படிங்கிற இந்த மாதிரி குளறுபடிகள் அந்த காலத்தில் நான் பார்த்ததே கிடையாது. இப்போது அதிகமாக இருக்குது. ஸோ ஒப்பீனியன் போலாகட்டும், எக்ஸிட் போலாகட்டும், வாக்கு எண்ணிக்கையாகட்டும், இதெல்லாம் பல்வேறு குழப்பங்களை எதிர்பார்ப்புள்ள ஏற்படுத்துகிறது. இதில் இன்னொரு மிக முக்கியமான காரணம், மல்டி கார்னரே கிடையாது. 2 கட்சி தான் இருக்கும்.
மிஞ்சி போன 4 கட்சி. 77 சட்டப்பேரவை தேர்தலில் 4 கட்சிகள் தான் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். தவிர கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, அதிமுக, திமுக, ஜனதா கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் பிறகு ஜனதா கட்சியாக மாறுது. ஸோ அப்போ லிமிட்டட் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், லிமிட்டட் களம் அது இருந்தது. அதனால் பத்திரிகையாளர்களும் நம்ம இன்றைக்கு மாதிரி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 5-6 நாளேடுகள் தான் பிரதானமாக இருக்கும். தொலைக்காட்சி ஊடகம்லாம் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதாவது இப்போ டிஜிட்டல் யுகத்துக்கு முன்பாக கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் துல்லியமாக இருந்திருக்கு அப்படின்ற என்னன்னா நம்ம பார்வை இந்த மாதிரி ஓவராலாக பார்ப்போம், இதுதான் மையமாக இருக்குன்றது கடிச்சிட முடியும். இப்போ இந்த நுட்பங்கள் இன்னும் நிறைய கேள்விகளை எழுப்புது. அதுவும் வளர்ச்சி தான் நம்ம நினைக்கிறேன். திரு சுவாமிநாதன், இதற்கு முந்தைய தேர்தல்களோட எந்த தேர்தல்களை இந்த முடிவுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்? குறிப்பா சொல்லணும்னா இந்த முறை கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கா? நிச்சயமாக இது ஒரு கணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் தான். வழக்கமாக உங்களுக்கு ஒரு தேர்தலோட முடிவு எதை தீர்மானிக்கும்னா 5 ஆண்டு செயல்பாடு. நண்பர் சொன்னதை போன்று ஒரு 5 ஆண்டு அந்த அரசு என்ன ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா கடந்த 2006-2011 திமுக ஆட்சி, அந்த ஆட்சியோடு நம்ம ஒப்பிடணும். நம்ம முந்தைய அதிமுக ஆட்சியோடு ஒப்பிட வேண்டியது என்பதை விட முந்தைய திமுக அரசோடு ஒப்பிட்டால் இது நல்ல சிறப்பான அரசாகத்தான் செயல்பட்டு இருந்தது. ரொம்ப குறிப்பாக 1,41,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கல்லூரி மாணவிகளுக்கு, விடியல் பயணமாக இருக்கலாம், பல்வேறு வகையான திட்டங்கள். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக திமுக தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்ய தவறுன ஒரு விஷயம் இருக்குது. இதுவரைக்கும் அவர்கள் செய்ததிலேயே உச்சமான ஒரு சாதனையை நான் பார்க்குறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதித்துவம். தேர்தல் நேரத்தில் திமுகவே அதை பேசலை. நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோங்கிறத தேர்தல் நேரத்தில் முன்னெடுத்திருக்கணும். அதை திமுக தவற விட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் பதவிக்காலம் முடிந்து விட்டது. பேரூராட்சிகளுக்கு, நகராட்சிகளுக்கு, மாநகராட்சிகளுக்கெல்லாம் நியமன முறையில் கவுன்சிலர்கள் வர உட்பட பல பேர் இன்றைக்கி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் செய்திருக்காங்க. பட் அதன் மீதான மதிப்பீடு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஏன் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு போதுன்னா 2006-11 காலகட்டத்தில் கடுமையான மின்தடை. நீங்கள் அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு கோபம் இருந்தது. நம்ம பொதுவாக பார்த்தோன்னா தேமுதிக ஏடிஎம்கே அலைன்ஸ் விண்ணப்பல் கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தாலும் அதை மீறி மக்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்ன இருந்ததுன்னா கடுமையான மின்வெட்டு. எப்போ கரண்ட் இருக்கும், எப்போ கரண்ட் இருக்காதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கான மின்வெட்டு இருந்தது. இரண்டாவது மிக முக்கியமாக விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு தனியாக கொண்டு வந்தாங்க. திமுகவினர் அந்த 2006-11 காலகட்டங்களில் செயல்பட்ட விதம் கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா காவல் நிலையங்களுக்கு போகக்கூடிய திமுகவினர் குறைந்திருந்தாங்க. எதிர்மறையான விமர்சனங்கள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அரசுக்கான நல்ல பெயராக வர வேண்டிய இடத்துல ஒரு புதிய பிளேயர் அதை அறுவடை செய்கிறார். நீங்கள் அரசு மீதான அதிருப்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிருப்தி எந்த வகையில் இருந்தால் அதிமுக தொடர்ந்து முன்னிச்சாங்க. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் கட்டண உயர்வு, ஆங்காங்கே நடந்த பாலியல் விவகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லா அரசு மீதும் இருக்கும். நீங்கள் முந்தைய அதிமுக அரசோடு ஒப்பிட்டீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நம்ம சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இங்கே லாக்அப் டெத்தில் சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே சாத்தான்குளம் சம்பவத்தில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் பென்னிக்ஸ் உதாரணம் சொல்லலாம். இது ஒரு அரசினுடைய குறைபாடு என்று சொல்வதை விட அரசினுடைய காவல்துறையினுடைய நிர்வாக குறைபாடு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அரசுக்கு நல்ல பெயரால் ஒரு ஓட்டு வங்கி உருவாகியிருக்கும். அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருந்துச்சுன்னா விஜய் மட்டும் வராமல் இருந்திருந்தால் திமுக அவர்கள் சொல்வதை போல வெல்வம் 200 படைப்போம் வரலாறு தான். பட் இங்கே புதிய பிளேயராக விஜய் அரசோட நலத்திட்டங்கள் வாங்கியிருக்காங்கல்ல. இப்போ 1,31,00,000 பெண்கள் நம்ம பார்க்குறோம் மேடம். கிட்டத்தட்ட 2.25 கோடி பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 1,31,00,000 பயனாளிகள்னால் பயனாளி இல்லாத பெண்கள் 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே. இப்போ நீங்கள் 1,31,00,000 பேரில் பெரும்பகுதி திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. பயனாளியே இல்லாத 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் திமுக தொடர்ந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க, எங்களுடைய திட்டங்களால் ஏதோ ஒரு திட்டத்தில் ஏதோ ஒரு குடும்பம் பயனடைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த 75 லட்சம் பேரை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, அவங்க விடியல் பயணத்தில் பயணம் அடைஞ்சிருக்கலாம். இந்த புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளி, அரசு உதயபுரம் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளி, அரசு உதயபுரம் பள்ளியில் படித்தவங்களுக்கு கிடைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த திட்டங்களுக்கு என்ன வேணுமாலும் வடிவம் கொடுத்துக்கோங்க. கனவு இல்லம் சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்கள். எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே உள்ள பயனாளிகள் வடிவத்தில் வர்றவங்களே இந்த 1,31,00,000 பேரில் அடங்கிடுறாங்க. ஏன்னா நீங்கள் அரசு பள்ளி, அரசு உதயபுரம் பள்ளியில் ஒரு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயே கிடைக்காத குடும்பம் போய் படிக்காது ஒரு மெட்ரிகுலேஷனில், சிபிஎஸ்சியில். அப்போ அந்த 1,31,00,000 கேரண்டியாக திமுகவால் பலனடைந்த குடும்பம், அதில் சந்தேகம் இல்லை அந்த பெண்கள் ஓட்டில். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 75 லட்சம் பேர் விஜய்க்கு போட்டிருக்கலாம், அதிமுகவுக்கு போட்டிருக்கலாம். அது திமுகவுக்கு சாதகம். அந்த 75 லட்சம் பேர் கோவத்தோடு போய் அதிமுகவுக்கு போட்டிருக்கணும். அதில் பெரும்பகுதி விஜய்க்கு போடுறாங்க, அது சாதகம். ரெண்டாவது மிக முக்கியமாக
அந்த 1,31,00,000 பேரை அதிமுக மட்டும்தான் எதிர்க்கட்சியாக இருந்தால் திமுக தெரிஞ்சிருக்கலாம் 1000 ரூபா, அதனால பெரும்பகுதி ஓட்டை எடுத்துக்கலாம். ஒரு நடிகருங்கிற இமேஜோட ஒருத்தர் வர்றாரு, அது வந்து ஒரு திரை பிம்பம். அவரோட ரசிகர்கள் இருக்காங்க, அது 1000 ரூபா வாங்குற பெண்ணு 1000 ரூபா வாங்காத பெண்ணுலாம் பார்க்கல. அவர்கள் ரசிகர்கள் விஜயை பிடிக்கிறது, அவங்க எந்த கட்சியினுடைய சார்பிலையும் கடந்த தேர்தலில் போட்டிருக்கலாம். அப்படியே கொத்தா ஒரு குரூப்பை வெளியே கொண்டு போகிறார். நீங்கள் அதே மாதிரி 19, 21, 24 திமுகவோட தொடர் வெற்றி, அந்த வெற்றியோட அடித்தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு. நீங்கள் தமிழ்நாட்டில் மோடியா நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் கடந்த தேர்தல் இந்த தேர்தலில் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு வர திமுக தொடர்ந்து முன்னெடுத்தது பாஜக எதிர்ப்பு தான். நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, நண்பர் குறிப்பிட்டதை போல் ஒரு சட்ட நகலெரிப்பு போராட்டம் பண்ணாங்க சிஎம். ரொம்ப பெரிய விஷயம் அது. கிட்டத்தட்ட ஒரு புதிய மசோதா வருகிற பொழுது மசோதாவே தோல்வியடைவதற்கு முன்பே ஒரு சட்ட நகலெரித்து விட்டார். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் பண்ணினார் விஜய். ஒரே வரியில் மற்றும் வளர்ந்து அவங்களை கடந்துட்டார். அப்போ களத்தில் விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் விஜய் கடத்தியிருந்தார். ஸோ அதனால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் உடைபட்டிருக்கிறது. இப்படி எல்லாமுமாக உடைபட்டிருக்கக்கூடிய சூழலில் களம் இருமுனை போட்டியாக விஜய் தான் கூர்மையாக்கியிருக்கிறார். நீங்கள் விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் உள்ளே வரலைன்னா திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் விஜயால் திமுகவுக்கு ஒரு சாதகம் இருக்குது. இந்த 75 லட்சம் பேர் கோபத்தோடு போய் அதிமுகவுக்கு போட்டிருக்கணும், அதையும் அவர் தடுத்திருக்கிறார். அதனால தான் இது மும்முனை போட்டியாக மாறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம்.